ஹலோ ஆல், நான் நந்து. இது என் வாய்ஸ். இது பிகமிங் மே சீரீஸில் டே 25. உங்கள் டே எப்படி போச்சு? இன்றைக்கி என் டேவை பற்றி சொல்லணுன்னா, நான் நேற்றுலேருந்து ஆரம்பிக்கணும். நேற்று வீடியோ போட்டேன்னா 11 மணிக்கு ஸ்கெடியூல் பண்ணிட்டு நான் அப்போவே கொஞ்ச நேரத்தில் போய் படுத்துட்டேன். ஆனால் எனக்கு 2 மணியை தாண்டினதுக்கப்புறமும் தூக்கம் வரல. 12, 1, 2, 3 மணி நேரம். இந்த அளவுக்கு மோசமாக கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. எப்போயாவது தான் நடக்கும். முன்னாடிலாம் அடிக்கடி நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அதாவது ஒரு 2 வருஷம் முன்னாடி எப்பயுமே தூங்குறதுக்கு இந்த மாதிரி 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிரும். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த மாதிரிலாம் போய் படுத்ததுக்கப்புறம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து தூக்கம் வந்துடும். நேற்றே எனக்கு 2 மணியை தாண்டிடுச்சு. 2:30 வரைக்கும் தூங்கலை. இது இப்படி ஆகுமா? எனக்கு தான் அப்படி ஆகுதான்னு எனக்கு தெரில. தூங்குற நம்ம மீம்ஸ்லாம் பார்ப்போம்ல, தூங்கும்போது தூக்கம் வராமல் இருக்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த இடத்துல நீ இப்படி பேசியிருக்கலாமே அவங்ககிட்ட, நீ இந்த தப்பை இந்த டைமில் பண்ணியிருக்கக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரியான தாட்ஸ்லாம் வரும்ல. எனக்கு அப்படியும் வரும். எனக்கு நிறையா அந்த சைல்ட்ஹுட் ட்ராமாஸ்லாம் இருக்குது. ட்ராமான்ற வார்த்தையை நான் சும்மா அந்த அந்த இதுக்காக யூஸ் பண்ணல. உண்மையிலே அது ட்ராமா தான். நான் ட்ராமான்றது எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுவேன்னா, நம்மளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் அதோட பாதிப்பு இருக்குது. அந்த பாதிப்புன்றது நம்ம இப்போ எடுக்கிற டெசிஷன்ஸை இம்பேக்ட் பண்ணுது. இப்போ நான் இந்த 28 வயசில் ஒரு டெசிஷன் எடுக்கிறேன். அந்த டெசிஷனை இப்படி எடுக்கலாமா அப்படின்றத நான் 20 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுட்டு எடுப்பேன். அது என்னைய ஹாண்ட் பண்ணும். அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நான் ட்ராமா அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ட்ராமாலாம் எனக்கு நைட் நேரம் இந்த மாதிரி தூக்கம் வராமல் இருக்கிற நேரம் ரொம்ப யோசிச்சு நேற்று நைட்டு எனக்கு என்னதான் வரலை. எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப பிரேக் ஆகி அழுது. ஒரு 7-8 வருஷம் முன்னாடி அந்த டைமில் இருந்ததெல்லாம் வலி, நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு நான் நைட்டு பூரா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். அந்த நைட் அப்போ வலின்னு நான் நினச்சதை அதை ஆற்றுறதுக்கு நான் ஆற்றுறேன். இப்போ என்னால் அழுக முடியும். இப்போ என்னால் ஒரு கொஞ்சம் அழுதாலே கண்ணு வலிக்குது. கண்ணு வலிக்குது. அழுகிறேன் நான். ஆனால் என்னால் ரொம்ப நேரம் அழுக முடியல. கண்ணு கொஞ்ச நேரம்தான் அந்த வலியை ஆற்றுறதுக்கு கூட கண்ணு வலிக்குது, தலை வலிக்குது. ரொம்ப நேரம் அழுக முடியல. நேற்று ஒரு மாதிரி பிரேக் ஆகி என்னென்னமோ யோசித்து அழுக அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக தூங்கிட்டேன். இப்போ எது எனக்கு நேற்று ரொம்ப பாதிச்சிச்சுன்னா, இந்த வாரம் வெள்ளிக்கிழமைனா ஊருக்கு போகணும். எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன் பயமாக இருக்குது? நிறைய விஷயங்களுக்கு பயமாக இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது. சாவு பயத்தை கொடுக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எப்பயுமே நான் ஊருக்கு போயிட்டு அங்கே நடக்கிற ஏதாவது சண்டைகள், பிரச்சனைகள், அதை நான் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள், நான் தேவையில்லாமல் அவங்கள கஷ்டப்படுத்தி அதுக்கு நான் யோசிச்சு அவங்கள கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு யோசிச்சு தான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஊருக்கு போயிட்டு வந்தால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் செட் ஆகுறதுக்கே எனக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு. இது எப்பயுமே ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஆகும். ஆனால் எனக்கு இப்போவே இப்படி ஆகுது. பயமாக இருக்குது. ஆனால் இது இவ்வளோ நான் பயப்படுறேன்னா அது சப்பையாக முடியுமோ அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வருது. ஆனால் தெரியல.
அதனால் இப்படி இருந்துச்சா. அதுக்கப்புறம் காலையில் ஒரு வாரமாகவே ஒன்று நல்லா ரொம்ப நேரம் தூங்கி எழுந்திரிச்சு, இல்லை அழுது எழுந்திரிச்சு, இப்படி மூஞ்சி வீங்கி போய் தான் எந்திரிக்கிறேன் நான். இப்படி தான் இருந்துச்சு நைட்டு. காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் நான் டூடு எழுதி எத்தனை நாள் ஆச்சு பாருங்க. இது மிரரில் தான் இருக்குது, ஆனாலும் சொல்கிறேன் நான். இது எழுதலை. 13ஆம் தேதி எழுதியிருக்கேன். இன்றைக்கி என்ன தேதி? தேதியை பார்க்குறேன்னு வீடியோ கட் பண்ணி விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து என்ன தேதினா 17ஆம் தேதி. 13ஆம் தேதி கடைசியாக அந்த லேப்டாப்பு கெட்டு போன அன்றைக்கி டூடு எழுதியிருக்கேன். அதுவும் எழுதலை, நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்றதை எழுதியிருக்கேன். 12ஆம் தேதி தான் கடைசியாக நான் 12ஆம் தேதி தான் நான் கடைசியாக டூடு எழுதியிருக்கேன். 13 எழுதலை. வீடியோவுக்கு என்ன பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இருக்காது, அதனால் எழுதி வச்சுருவேன். இன்றைக்கி நாள் என்ன பண்ணேன்னு அதை 1 2 3 4 போட்டு எழுதி வச்சதை எழுதியிருக்கேன். 14ஆம் தேதி எழுதலை, அதுவும் வீடியோவுக்காக பண்ணது. 15ஆம் தேதி 23ன்னு போட்டிருக்கேன். அன்றைக்கி தான் டே 23 போல். 15ஆம் தேதி எழுதலை. 16ஆம் தேதி என்னென்ன பண்ணேன், மிக்ஸ்டு டேவாக இருக்குன்னு நான் சொன்னேன்னா அது அதுவும் அன்றைக்கி எழுதலை. 17ஆம் தேதி இன்றைக்கி எழுதலை. 3:55க்கு நான் மதியானம் தூங்க போனேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை எழுதி வச்சுட்டு தூங்க போனேன். எனக்கு வந்து டூடு ஒரு நாள் நான் எழுதலைன்னாலே அது வந்து வீணாக போன நாள்னு எனக்கு தெரியும். நான் 4-5 நாளாக டூடு எழுதலை. 13 14 15 16 5 நாளாக எழுதலை டூடு. அப்போ 5 நாள் எப்படி போயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி தான் அதோட ரொம்ப மோசமாக போயிடுச்சு. சரி தூங்கி எந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் வந்து கஞ்சி மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு கண்ணு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு டாக்டரை போய் பார்த்தேல. அந்த டாக்டர் வந்து அந்த கண்ணு இந்த இடத்துல மட்டும் எனக்கு பிளர்ராக தெரியுது அப்படின்னு சொல்லிப்போ அவங்க இது கொடுத்தாங்க, ஒரு ஐ ட்ராப்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 3-4 வாட்டி போட சொன்னாங்க. நான் அதை ஒழுங்காகவே போட மாட்டேன். இன்றைக்கி ஒரு வாட்டி தான் போட்டேன், ஐ ட்ராப்ஸு போடல. மதியானம் சாப்பிட்டுட்டு அந்த லா அண்ட் ஆர்டர் சீரீஸ் ஒன்று பார்ப்பேல, அதை 2 எபிசோடு பார்த்தேன். அதுக்கப்புறம் மதியானம் போயிட்டு என்ன ஆச்சு, சாப்பிட்டுட்டு மதியானம் எனக்கு தூங்கணும். எனக்கு வந்து இந்த மாதிரி மென்டல் பிரேக் டவுன்ஸ் இருக்கும்ல, அப்படின்னா எனக்கு காசு வேணாம், எனக்கு யார் என்கிட்ட பேச வேணாம், எனக்கு க்ரோத் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு சான்ஸ் வேணாம், ஆப்பர்ச்சுனிட்டி இப்படிலாம் எதுவுமே என் மைண்ட் யோசிக்காது. எனக்கு தூக்கம் வேணும், எனக்கு தூக்கம் மட்டும்தான் வேணும். அது மட்டும்தான் எனக்கு மைண்டு யோசிக்கும். இன்றைக்கி எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே எனக்கு இப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு ஆனால் தூங்கணும், நான் நல்லா தூங்கி எந்திரிக்கணும், எனக்கு டீப் ஸ்லீப் வேணும். என் தூக்கம்ன்றது என்னது, ரியாலிட்டியிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு குறுக்கு பாதை. ரியாலிட்டி நம்மளுக்கு தெரியாது தூக்கத்தில். கண்ணை நம்ம முழிச்சிருந்தா தான் ரியாலிட்டி தெரியும். அது மாதிரி அதை தப்பிச்சுக்கிறதுக்காக ஒரு குறுக்கு பாதை தான் வந்து தூக்கம். எனக்கு அது தூக்கம் வேணும், அது மட்டும்தான் எனக்கு இருக்குது. எனக்கு தெரியும் இந்த 5 நாள் எனக்கு இப்படி தான் போகுதுன்னு. எனக்கு தெரியல, நாளைக்கு மாறலாம், நாளை கழித்து நான் வேறு ஏதாவது வேலையை எடுத்து செய்யலாம், எனக்கு தெரியல. ஆனால் இப்படி தான் இருக்கும் போல், தெரில, அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில நாளைக்கு எந்திரிச்சு என் மைண்ட் செட் எப்படி இருக்கும், இன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கம் வருமா, ஐயோ அதுவே பெரிய பிரச்சனை. அடுத்து இன்னொன்று, இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, ஊருக்கு போயிட்டு வந்தால் தான் எனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு. கஷ்டமான இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கொரோனா டைம்லலாம், அப்போல்லாம் எனக்கு வந்து இவ்வளோ அவேராக இல்லை. நான் எனக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றதுக்கு நான் இவ்வளோ நோட் பண்ணி இவ்வளோ அவேர்னஸ்ஸே எனக்கு இல்லை.
நான் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன், எந்த டைமில் நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன், எந்த டைம் எனக்கு மூளை எப்படி வேலை செய்யுது, நான் எங்கள் வீட்டில் கத்தும்போது நான் எப்படியான இடத்துல சூழலில் இருந்தால் கத்துறேன், அந்த மாதிரிலாம் எனக்கு அவேர்னஸே கிடையாது. ஆனால் இப்போ என்னால் எல்லா பேட்டர்ன்ஸையுமே ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது. இந்த நேரத்தில் நீ இப்படி இருப்ப, இது நடந்தால் உன்னை அது ட்ரிகர் பண்ணிவிடும், இதுதான் உன்னோட எல்லை, பவுண்ட்ரி. நான் அதாவது என்னைய சுற்றி இருக்கிற பவுண்ட்ரி அப்படி இல்லை, இதுதான் உன்னோட சேச்சுரேஷன் பாயிண்ட் இல்லை, இதுதான் உன்னோட அந்த அந்த லிமிட் இருக்கும்ல, அந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு மேலே உன்னால் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆக முடியாது. யார் உன்னை சுற்றி இருக்காங்களோ அவங்க வந்து உன்னை இந்த மாதிரியான மூடை மாற்றுவாங்க. யார்கிட்ட இருந்து ஃபோன் வருதோ அது வந்து உன்னை இந்த மாதிரி மாற்றும். எந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்தால் நீ எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவ, அப்போ அந்த ஒரு 10 நிமிஷம் என்னென்னலாம் நீ பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் எனக்கு இப்போ நல்லா தெரியுது. என்னால் என்ன ப்ராப்ளம்னு நோட் பண்ண முடியுது. ஆனால் அதுக்கான சொல்யூஷனை என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலாக இந்த அவேராக இருக்கிறதோட பிரச்சனை இதுதான். நம்மளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குதுன்னு தெரியுது, ஆனால் அதுக்கான சொல்யூஷன் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு தெரியுது. அப்போ இதோடையே நம்ம வாழ பழகிக்கணுமோ? இந்த பேட்டர்ன்ஸ்லாம் நீ ரெக்கக்னைஸ் பண்ணி அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது, நீ இதோடையே வாழ பழகிக்கோ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்ல, அதுதான் ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது. அவ்வளோதான். எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு ப்ரொடக்டிவிட்டி வேணாம், எனக்கு க்ரோத் வேணாம், எனக்கு சான்ஸ் வேணாம், என் வீடியோ வேணாம், எனக்கு தூக்கம்தான் வேணும். எனக்கு தூக்கம் இருந்தாலே எனக்கு எல்லாம் நான் உயிர் வாழ்ந்துருவேன். எனக்கு சாப்பாடு தண்ணியை விட எனக்கு தூக்கம் தான் உயிர் வாழறதுக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு சாப்பாடு தண்ணி கூட. எனக்கு தூங்கணும். பிரகாஷ் ராஜ் மாதிரி பிரகாஷ் ராஜ் இல்லை, ஐயோ அது என்ன தூங்கு அப்படின்னு வரும், ஏதோ ஒரு மீம் டெம்ப்ளேட்டு என்னன்னு தெரில. அந்த மாதிரி ஒரு தூங்கணும், நல்லா தூங்குங்க. தூக்கம் தான் எல்லாத்துக்கும் மருந்து, சாப்பாடு தான் எல்லாத்துக்கும் மருந்துன்பாங்க. அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். ஹெல்த்துக்கு சாப்பாடு, மண்டைக்கு தூக்கம், மென்டல் ஹெல்த் முக்கியம்ல. தூங்கி எந்திரிச்சா சரியாக போயிடும், அவ்வளோதான். எல்லா பிரச்சனைக்கும் இது ஒன்று தான் வந்து தீர்வு. தூங்கி எந்திரிச்சா சரியாக போயிடும். நான் தூங்க போகிறேன், நீங்களும் தூங்குங்க. நான் வேகமாக தூங்கிடணும் இன்றைக்கி. நீங்களும் போய் தூங்குங்க, நல்லா தூங்குங்க, நிறையா நேரம் தூங்குங்க. தூக்கத்தை விடலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. அதனால் நல்லா தூங்குங்க. நாளைக்கு இன்னொன்று நல்ல வீடியோவில் பார்ப்போம். குட் நைட்.